வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பொங்கலுக்கு வெளியாக இருக்கும் படம் தாங்க பேட்டை. இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட சேர்ந்து தான் தல அஜித் அவர்களுடைய விஸ்வாசம் படமும் வெளிவருது. இதனால் ரெண்டு படத்துக்கான போட்டிகள் ரொம்பவே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதையும் தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். அந்த வகையில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான படம் தாங்க 2.0. இந்த படம் தமிழை காட்டிலும் தெலுங்குல ஒரு நல்ல ஒரு வசூல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தகவல் ஏற்கனவே வெளியாயிருந்துச்சு. தெலுங்குல இந்த படம் 70 கோடி ரூபாய்க்கு மேலே விலை போயிருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு வசூல் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு. அந்த வகையில் தான் இந்த படம் 2.0 படம் 100 கோடியை தாண்டி நல்ல ஒரு வசூலையும் படைச்சிருந்துச்சு. அந்த வசூல் அனைவருமே பிரமிக்க வச்சிருந்துச்சு. அந்த வகையில் பொங்கலுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்டை படம் தெலுங்குல அதிக வசூல் பெறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே போல தெலுங்குல முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடியவர்களோட படங்களும் பொங்கலுக்கு வெளியாக இருக்கு. பேட்டை படத்திற்கு தியேட்டர்கள் கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாயிருக்கு. மேலும் பாலகிருஷ்ணா நடித்துள்ள என்டிஆர் படமும், ராம் சரண் நடிச்சிருக்க வினயா விதேஷா ராமா அப்படின்ற படமும், தேஜ் நடிச்சிருக்க எப்டு ஆகிய படங்களும் பொங்கலுக்கு வெளியாக இருக்கு. இதனால பேட்டை படத்திற்கான போட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. பேட்டை படத்திற்கான வசூலும் சற்று பாதிக்கப்படும் அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. இருப்பினும் பேட்டை படத்தோட தெலுங்கு உரிமையை 15 கோடிக்கு மேல வித்திருக்காங்க. 2.0 படத்தை வித்ததை விட 5 மடங்கு விலை குறைவா தான் இந்த தொகையில பேட்டை படத்தை தெலுங்குல வித்திருக்காங்க. ஆனாலும் இந்த குறைவான ரேட்ல வித்தனால தெலுங்குல ஒரு நல்ல லாபம் இருக்கும் அப்படின்ற தகவலும் தொடர்ந்து வெளியாயிட்டு இருக்கு. இவ்வளவு போட்டிகள் இருக்கிறதுனால தெலுங்குல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கான தியேட்டர் ரொம்ப அதிகமாக கிடைக்காது அப்படின்ற சிக்கலும் தொடர்ந்து நிலவிட்டு தான் இருக்கு.